ஏய் சீதா, மேகம் ஓட ஓட இந்த கட்டிலில் படுத்துக்கிட்டு மேகத்தை பார்த்தபடி படுத்துக்கிட்டு நீ கொடுக்குற வெத்தலை பாக்க சாப்பிட்டுக்கிட்டு இந்த ஜிலுண்டு காற்று வாங்கிக்கிட்டு இதில் படுத்து கிடக்கிறது எவ்வளோ அழகாக இருக்குது தெரியுமாடி? ஆமாம் மாமா, ஆனால் பனி கொட்டா மாமா, குளிர், அப்புறம் சளி பிடிச்சிக்க போகுது, ஜுரம் வந்துடும். அதெல்லாம் ஜுரம் வராதுடி. நான் காட்டுலேயும் மோட்டிலையும் வேலை பார்க்குறேன். நான் எனக்கு போய் ஜுரம் வருது. அதெல்லாம் வராது. மேகம் எப்படி ஓடுது பாரு. இந்த இருட்டு நேரத்தில் வெத்தலை பாக்கு சாப்பிட்டுக்கிட்டு இந்த கட்டிலில் படுத்துக்கிட்டு மேகத்தை பார்த்தபடி என் பொண்டாட்டி பக்கத்தில் உட்காந்துருக்கா. எவ்வளோ சந்தோஷமாக நல்லா இருக்கு தெரியுமாடி? நல்லா இருக்கு மாமா, நல்லா இருக்கு. வெத்தலை பாக்கு போதுமா பத்தாதா? போதும் போதும், இதுக்கு மேலே சாப்பிட்டா வாயெல்லாம் புண்ணாயிட போகுது. நேரம் ஆச்சு, உள்ளே வாங்க மாமா, போய் படுத்து தூங்குவோம். கொஞ்ச நேரம் உட்காந்து வந்துட்டு போகலாண்டி. அடி உமா, நான் சொன்னேன்னு பாரு நீ இந்த அதிசயத்தை. தலையில் பூ வச்சுக்கிட்டு மேக்கப் பண்ணிக்கிட்டு புருஷனுக்கு வெத்தலை பார்க்க மடிச்சு கொடுக்குறான். மாப்பிள்ளை கைத்து கட்டில் படுத்துக்கிட்டு வானத்தை பார்த்துக்கிட்டு ரசிச்சுக்கிட்டு படுத்து கிடக்குது வப்பிச்சா. பாரு பொண்டாட்டி வெத்தலை மடிச்சு கொடுக்க இந்த கம்மாட்டி படுத்துக்கிட்டு ரசிச்சுக்கிட்டு படுத்து கிடக்குறான் பாரு. ஏன்க்கா அது புருஷன் பொண்டாட்டிவோ, அதுவும் எப்படியாச்சும் உட்காந்துட்டு போதும், நமக்கு என்னக்கா? காலைல அவ்வளோ பிரச்சனை நடந்துச்சு. முகத்தை தூக்கி வச்சுட்டு போய் கோச்சிக்கிட்டு இருந்தா, சோகமாக இருந்தா. என்னன்னு கேட்டதுக்கு என் புருஷன் ஏசிட்டு போனாருண்டா. புருஷன் ஏசிட்டு போன புருஷனா இப்படி கட்டில படுத்துக்கிட்டு வெத்தலை பார்க்க வாங்கி தின்னுட்டு பட்டு இருக்கிறாரு. அக்கா வேகமாக பேசாதீங்க, காலில் உந்துட போகுது. வாங்க சீதாக்கா, வாம்மா வாங்கக்கா. என்ன ரெண்டு பேரும் இந்த பக்கம் இந்நேரத்தில் வந்திருக்கீங்க? மணி 9 ஆயிடுச்சு. ஏண்டி நீங்கள் 2 பேரும் வாசலில் உட்காந்துக்கிட்டு நிலவை ரசிச்சுக்கிட்டு உட்காந்து அடைக்கிறீங்க, அப்போ நாங்கள் வரக்கூடாதா? இல்லைக்கா, இந்நேரத்தில் வந்திருக்கீங்களேன்னு கேட்டேங்க்கா. சாப்பிட்டாச்சா? சாப்பிட்டாச்சுக்கா. சும்மா உட்காந்து வந்தோம். சீதாக்கா விட்டு உட்காந்து பேசிகிட்டு இருக்கலாம். தூக்கம் வரல, ஒரு 10 மணிக்கு படுத்து தூங்குவோன்ட்டு வந்தோம். நாங்கள் தூங்குறதுக்கு 10 மணி ஆகும். 10 மணிக்கு தூங்கி தூக்கம் வர மாட்டேது நேரத்தோட படுத்தா. அதுக்கு தான் ஒரு நேரம் உன்னை பார்த்து பேசிட்டு போகலான்னு சொல்லிட்டு வந்தோம். ஓ அப்படியா? உட்காருங்கக்கா, உட்காரு உமா. இவ்வளோ என்ன இந்நேரத்தில் வந்திருக்காளுவா? ஒரு புருஷன் பொண்டாட்டி சந்தோஷமாக பேசிக்கிட்டு இருக்க விட மாட்டாள்வல. ஊர் பாலா கழுவத்துக்கு வந்துடுறாது. உட்காருங்கக்கா. வானாக்கா, நாங்கள் போகிறோம். அண்ணன் வர இருக்குல்ல, நீங்கள் நேரத்தில் படிப்பீங்க, பேசிகிட்டு இருக்கீங்க. நான் போகிறேன்க்கா. நீங்கள் 2 பேரும் பேசிகிட்டு இருக்க தெரிஞ்சு நேரம் வந்திருக்க மாட்டோம். அதை பற்றி என்ன, வாங்க உட்காருங்கக்கா. ஏன்க்கா எங்கேயாவது தேவைக்கு போயிட்டு வந்தீங்களா? இல்லையே உமா. ஏன்டி உமா, தேவைக்கு போய்ட்டு வந்தா பூ வைக்கணுமா? இல்லாட்டி பூ வைக்க கூடாதா? பூ வச்சிருக்கா, அதுக்கு தேவைக்கு போய்ட்டு வந்து கேட்குறேன். உமா பூ வச்சிருக்கேன்ட்டு சொல்லிட்டு கேட்குறியா? ஆமாம், மாமா வாங்கிட்டு வந்தார் பூவு, அதான் வச்சுக்கிட்டு உட்காந்துருக்குறேன். ஓ அப்படியாக்கா, சரி சரி வச்சுக்கோங்கக்கா. அம்மா என்ன கறி? இன்னைக்கு கறி குழம்புக்கா. அதான் சாப்பிட்டுட்டு வெத்தலை பாக்கு போட்டுட்ருக்கோம். உங்களுக்கு வெத்தலை பாக்கு தட்டா போகிறீங்களா? எங்களுக்கு வெத்தலை பார்க்கலாம் வேணாமா? நாங்கள் கறியானம்மா ஊற்றி சாப்பிடல, சும்மா சாம்பார் தான் போட்டு சாப்பிட்டோம். அதுக்கு வெத்தலை பார்க்கலாம் வேணாம். மாமாக்கு வெத்தலை பார்க்க மடிச்சு கொடு நீனு, நாங்கள் போகிறோம். என்னடி அங்கே பேசிக்கிட்டு இருக்க? எனக்கு வெத்தலை பாக்கு மடிடி. காரு எங்கள்கிட்ட பேசி எனக்கு 2 உங்கள் வீட்டுக்காரு கூப்பிட்றாரு, வெத்தலை மடிச்சு கேட்குறாரு. வெத்தலை மடிச்சு கொடு, வெத்தலை மடிச்சு சும்மாம்பு வச்சு கொடு உங்கள் வீட்டுக்காருக்கு. நாங்கள் போயிட்டு வரோம். போயிட்டு வரேன் நிற்கிறாள் தவிர தொலைய மாட்டாடுவல. உங்கள் வீட்டுக்காரர் என்ன பேசுகிற மாதிரி இருக்குது? அதெல்லாம் ஒன்றும் இல்லைக்கா, ஒன்றும் இல்லை. அக்கா நீங்கள் உட்காருங்கக்கா, நாங்கள் நாளைக்கு வரோம். போயிட்டு வரோம்க்கா. ஏண்டி உமா பேசிகிட்டு இருக்கேன்ட்டு வந்தீங்க? உட்காருங்கடி. வானக்கா, அண்ணன் வர இருக்குல்ல, நாளைக்கு வரோம். அது ஒருத்தா லேட்டாக அடிச்சு போகிறாங்குதுவல்ல, போயிட்டு வரட்டோம்மா. ஏன் உட்காருங்கிற? நான் இருக்கிறேன்ட்டு போயிட்டு வரேங்குதுவல்ல, போயிட்டு வரட்டேன் விடு. நாங்கள் போயிட்டு வரோம்மா, உங்கள் வீட்டுக்காரர் வர சத்தம் போடுறாரு. நீங்கள் சும்மா இருக்கீங்க, உட்காருங்கக்கா. இல்லைக்கா, நாங்கள் போயிட்டு வரோம், நாளைக்கு வரேன்க்கா. ஏன் மாமா சொல்லிச்சுன்னு கோச்சிக்கு தெரியுமா? அதெல்லாம் ஒன்றும் இல்லைக்கா, போயிட்டு வரோம். எங்கே தொலைஞ்சு போயிட்டாள்வல? ஏன் மாமா அது நிற்கும் போது இப்படி பேசுறீங்க? அது ஏதாவது நினைக்காதுவா? ஏதாவது நினச்சிட்டு போட்டோம்மா. அவள் பெரிய அவள் உமாவாச்சும் நல்லவ.
அது சுந்தரிகிட்ட பேசுகிற வேலை வச்சுக்காத. இங்கே உள்ள செய்தியை பூரா ஒரு முழக்க சொல்லலாம். ஒரு இன்ன வரைக்கும் நம்ம 2 பேரும் உட்காந்துங்க பேசிக்கிட்டு உட்காந்துருந்த காலைல பொழுது விடிஞ்சிச்சே விடியலையோ எந்திரிச்சு கிளம்பி வீட்டுக்கு கூட போய் சொல்ல போயிடுவா பொம்பளை. அவள் ரொம்ப ஒழுங்கானப்பட்ட பொம்பளை. அவள்கிட்ட போய் வரவு வச்சுருக்கேன். இங்கே வந்து யார் விட்ட பொறணியாச்சும் இங்கே வந்து கழுவோம். இங்கே உள்ள பொறணியா யார் விட்டியாச்சும் போய் கழுவோம். அதுக்கு என்ன வேலை? இதே வேலை தான். அதுகிட்ட போய் பேசணுமா உட்காந்து? போய் தொலையிட்டோம் விடு. ஆமாம், நம்ம வீட்டை பொறணியா அடுத்து விட்ட கழுவோம், அடுத்து விட்ட பொறணியை கொண்டு வந்து இங்கே வந்து கழுவோம் நம்ம வீட்டை. அதுக்கு அதே பழக்கம் தானே. போயிடுச்சு. சரி சரி போட்டோம். அதுக்கெல்லாம் நீ வருத்தப்படாத. நான் வருத்தப்படல. லேட்டாகிடுச்சு மாமா. 10 மணி ஆக போகுது. வாங்க படுக்க. லேட்டாகுது. எனக்கு தூக்கமாக வருது. சரி சரி வா உள்ளே போவோம். பனி வேற ரொம்ப ஊற்றுது. அப்பா, உமா அக்கா வரமாட்டேங்குது. அம்மா தான் பிடிச்சி இழுத்துக்கிட்டு சீதா அக்கா வீட்டுக்கு அழைச்சிட்டு போயிருக்கு. இந்நேரத்தில் பேருக்குதுவா பாருங்க 2 பேரும். மணி 10 போகுது. அது வீட்டில் என்ன செய்தி நடந்தால் தான் இதுவளுக்கு என்ன? ஏன் இப்படி அலையுது இந்த அம்மா? அவர் விட்டியும் சீதாக்கா பையன் இருக்கிறான், அவங்க வீட்டுக்காரர் இருக்காரு. அதுவளுக்கா தெரிஞ்சா என்ன சொல்லுங்க? ஏன் அம்மா அப்படி செய்கிறாங்க? இங்கே வரட்டேன்டா, அவங்க வரட்டும். அக்கா என்னக்கா எல்லாரும் வெளியே வந்து நிற்கிதுவா? அதான் ஏன் இப்படி எல்லாம் வெளியே நிற்கிது? ஏன் எல்லாம் தூங்கலையா? நிற்கிறீங்க வெளியே? நாங்கள் தூங்குறது இருக்கட்டும். நீ எங்கே போயிட்டு வர வெளியே? எங்கடி போயிட்டு வர? யார் வீட்ட என்ன செய்தி நடக்குது, என்ன பிரச்சனை, யார் வீட்ட என்ன சண்டை போட்டுக்குதுவா, இதை போய் பார்த்து வரைய போய். நான் சும்மா தான் சீதாட்ட பேசிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு போனோம். ஏன் உனக்கு பேசுறதுக்கு நேரமா இல்லையா? காலைல பொழுது விடியாதா? இந்த அத்தை ராத்திரியில் 10 மணிக்கு தான் போய் பேசுவாங்களா? அவங்க விட்டு அவங்களுக்கு வேலை இருக்காது? அவங்க புருஷன்லாம் இல்லை, அவங்க பிள்ளைலாம் இல்லை. எதுக்கு நீ போய் பக்கத்து வீட்டில் போய் பேசிக்கிட்டு இருக்கிற? உனக்கு என்ன மனுஷனே? நீ பட்ட படுத்து தூங்க வேண்டியதானே? நான் எங்கேயாவது போயிட்டு வரேன். ஏன் வந்து கத்துற? என்ன உனக்கு என்ன மனுஷனா? துமுறு வச்சு போய் கிடக்க துமுறு. வந்தேன்னா சாத்தி எடுத்துடுவான். பரம்பு கம்பு ஒன்று வச்சிருக்கான், அதை எடுத்துட்டு வந்து சாத்தி எடுத்துடுவான். இருக்கிறத ஒழுங்கா இருந்துக்க. உனக்கு என்ன மனுஷனுங்கிற? என் வீட்டுக்கு வராத. உண்மை பக்கத்து வீட்டில் என்ன ஐசி நடக்குது, அது வீட்டு என்ன பிரச்சனை, இது வீட்டு என்ன பிரச்சனை பார்த்துக்கிட்டு வந்து இங்கே பேசுகிற வேலை வச்சிருந்த வீட்டை விட்டு வெட்டி விட்டுருவான். வீட்டிலையும் உன்னை சேர்க்க மாட்டேன். அவத்தான் கூப்பிட்டாண்டே உமா பிள்ளை. நீலாம் ஏன் போன? உன் புருஷன் உன்னை ஏசலையா? நீனும் அவ கூட போயிட்டு வந்திருக்க? அண்ணா எனக்கு ஒன்றும் தெரியாது. என் புருஷன் தெரிஞ்சவரை ஏசுவார். என் பிள்ளையும் புருஷனும் தூங்குதுவா. நானும் தூங்க தான் போனேன். அக்கா கிடந்து மல்லு கட்டி வந்தாலே வாண்டு ரொம்ப புரியாதமா என்னை இழுத்துட்டு சீதா அக்கா விட்டுக்கு அழைச்சிட்டு போகுது. என்ன நான் என்ன செய்யறது? வரலன்னு சொன்னா ஏசம் என்ன? அவத்தான் அழைச்சி போவா, எல்லா வேலையும் செய்வா. அவள் கூப்பிட்டா நீ போயிடுவியா? உன்னுமா அவள் கூப்பிடுறான்னு சொல்லிட்டு நீ போன அப்புறம் உன் புருஷன்ட்ட நான் சொல்லிவிடுவேன். நீ இருக்கிறத ஒழுங்கு மரியாதையாக இருந்துக்க. அண்ணா என் புருஷன்ட்டெல்லாம் சொல்லாதீங்கண்ணே. நான் ஒன்றுமே அக்கா பின்னாடி எங்கேயுமே போக மாட்டேண்ணே. இன்னைக்கு ஒரு நாளைக்கு தெரியாமல் செஞ்சுட்டேண்ணே. என்னை மன்னிச்சிடுங்கண்ணே. ஒன்றுமே புருஷன்ட்டெல்லாம் சொல்லாதீங்கண்ணே. என் புருஷன் அடிச்சே போட்டுருவாருண்ணே. உனக்கு அந்த பயம் இருக்கு. நீ பயப்படுற உன் புருஷனுக்கு. இவ பயப்படுறாளான்னு பச்சியா? ஒரு நாளைக்கு பரம்பு கம்பாலியே இவளை ரூமில் விட்டு சாத்துன்னு சாத்துனா தான் அப்போ தான் என் அடி என்னான்ட்டு அவளுக்கு தெரியும். என் மேலே அவளுக்கு பயம் வரும்.